ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு எப்படி பாயசம் மாதிரி ஒரு கீர் மாதிரி செஞ்சு வச்சா இப்போ வெயில் டைமுக்கு நல்லா செஞ்சு வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம கூலிங்கை கூட குடிச்சிக்கலாம். உடம்புக்கு நல்லாவே இருக்கும் இந்த சூட்டுக்கு. இனிமேல் சம்மர் சீசன் தானே. சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களும் கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அதையும் போட்டு அதை வறுக்க தேவையில்லை, அதை அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அலசி வச்சுக்கிட்டு பாசிப்பருப்பு வறுத்ததோடு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு வேக வச்சிடணும். கொஞ்சம் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சியே இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா தண்ணி பற்றலனா தண்ணி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாயாசம் ரேஞ்சில் இருக்கும், பாயாசம் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் இது நல்லாவே இருக்கும். ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம். நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது தானே பாசிப்பருப்பு. ஏலக்காய் கொஞ்சம் 2 நசுக்கி தட்டி போடணும். ஆனால் ஏலக்காய் எங்கள்கிட்ட இல்லை, அதனால் இருந்த பாசிப்பருப்பும் திராட்சை மட்டும் நெய்யில் வறுத்து போட்டாச்சு. அவ்வளோதான். சூப்பரான என் பையனுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே 4 மணிக்கு வந்தோடனே அவனுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.